ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியா அவர்கள் எல்லாருக்கும் ஒரு ரிவ்யூ அழகாக சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வச்சு செய்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த லைக்கு கமெண்ட்டும் கொடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஆரம்பிக்கல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு விஜய் பார்வதி தான் வந்துட்டு வாங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்போது பார்த்தீங்களா எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ கனி வந்து விஜய் பார்வதி ஆச்சே, ஏன்னா விஜய் வந்து சொல்லிட்டாங்க அவளால் கண்டென்ட் கொடுக்க முடியுது, உன்னால ஏன் முடியலன்னு. அதனால் அப்போ திறந்து போச்சுன்னா விஜய் பார்வதி நேற்று முந்தானத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வேதாள முருக மரத்தில் ஏறின மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து அது சொல்லி முடிச்சோடனே ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சுபிக்ஷாக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஃபாஸ்ட் லேர்னிங் சூப்பராக இருக்குது, கேம் ஆல்சோ நல்லா இருக்குது அப்படின்னு முடிச்சு விட்டாங்க அந்த பீட் பாக்ஸை பற்றி. அதுக்கப்புறம் சபரிக்கு என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டாக விளையாட்டுங்க, ஆனால் ஒரு பாண்டுக்குள்ளே வந்துட்டு உண்மையாக அதை ஒரு பாண்டுக்குள்ளே போய் உண்மையாக மாட்டிக்கிட்டீங்க, அதனால் கேமை மறந்துட்டுருக்கேன். ஒரு பாண்டுக்கும் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையாக இருக்கீங்க, ஆனால் அதனால் கேமே நீங்கள் விட்டீங்க அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்ச விஷயங்களை சபரிக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா, நாங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்கும் போது நீ ஒரு கேமை விளாட்றீங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. திவ்யாவுக்கு வந்து உங்களோட போல்டு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. கனிக்கு வந்துட்டு உங்ககிட்ட நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோன்னு முடிச்சிட்டாங்க. அவங்க தங்கச்சி சொன்னது அதே இது இவங்களுக்கு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ புரியுதா அவங்க எதுக்காக ஆர்வமாக கேட்டாங்கன்னு? கனி விஜய் போகிறது எதுக்காக ஆர்வம் கேட்டாங்க புரியுதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விக்ரமுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு கேம் எல்லாமே புரிஞ்சிருக்கு. எங்கே வந்துட்டு எங்கே வந்து கோபப்படணும், எங்கே வந்து அழணும், எங்கே வந்து மன்னிப்பு கேட்கணும், எல்லாமே அவருக்கு தெளிவாக தெரியுதுன்ட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. அமித்தை வந்துட்டு ஒரு ஆக்டராக உள்ள வந்துட்டு, ஆனால் ஒரு சிங்கராக சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு, கேமுமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சாண்ட்ராக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க, ஏன்னா ஒரு ட்வின்ஸை வளர்க்குறதுனா சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது, நல்லா பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்வதிக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, நீங்கள் பிடிச்சதை போல்டாக பண்ணுறீங்க, அதை நான் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அடிபட்டு நீங்கள் வந்து இதுவாக இருக்கீங்க, ஆனாலும் அந்த இடத்துல மாசாக எழுந்திரிச்சு வந்தீங்க பார்த்தீங்களா, அது செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வினோத்துக்கு என்ன சொன்னால், வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்காருன்னு ஜஸ்ட் லைக் இது முடிச்சிட்டாங்க. ஸோ வந்த எல்லாருமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சூப்பரான அட்வைஸ் கொடுத்தாங்க. ஆனால் குறிப்பாக விஜய் பார்வதிக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து வெளியில் வந்து ஹேட்டிங் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு என்னதான் ஒரு பக்கம் கதை விட்டாலும் எல்லாருக்குமே ஹேட்டிங் இருக்குது. இப்போ வந்து ஹேட்டர்ஸே இல்லாமல் விஜய் பார்வதி மட்டும்தான் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, மற்றவங்களுக்கு ஹேட்டர்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது. கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் அதிகப்படியாக கண்டென்ட் இருக்கும்போது கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்கும். இந்த பக்கம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது இவ்வளோ ஹேட்டர்ஸ் வரும்போது இருக்கிறவங்களுக்கு வராதா என்ன பாஸ் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் தரமான சம்பவத்தை விஜய் பார்வதி பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்தவங்க எல்லாருமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃபேமிலி, இன்றைக்கி 3 ஃபேமிலி வந்தவங்க எல்லாருமே பார்வை சூப்பர்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்தவங்களும் வந்து உங்ககிட்ட நான் லேர்ன் பண்ணுன்றாங்க. பாக்கியா காலையில் வந்துட்டு நம்ம இவங்க யார் நம்ம சபரி அவங்க அக்கா என்ன சொல்லியிருப்பாங்க, கோல்டு பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து கனி அவங்களுடைய விஜய் தங்கச்சி வந்துட்டு சூப்பராக உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, யூ ஆர் அ ட்ரூ கேமர் கண்டென்ட் கிவர் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று குழந்தைங்களும் அழகாக வந்து சொன்னாங்க, எனக்கு பார்வதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ இதுவே வந்து ஒரு சூப்பரான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாருக்கு பிக் பாஸ் இஸ் 9 டைட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, இவங்க ஏதாவது வேலை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.